ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இன்னைக்கும் என்னன்னா ரொம்ப மழை பெய்யுது, புயல் அடிக்குது. ஸோ அதனால இன்டர்நெட் வந்து நிறைய இடத்துல இல்லை. இன்கேஸ் ஒய்ஃபை சுத்தமாலாம் ஒர்க் ஆகலை. அதனால 2 நாளாக ஆக்சுவலாக ஃப்ரைடே வீடியோ போட்டிருக்கிறோம், பட் வீடியோ போட முடியல. இப்போயுமே மொபைல் இன்டர்நெட் வச்சு தான் நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த புயல் எப்போ போகுதோ அப்போ தான் இன்டர்நெட் ரெடி ஆகும் போல். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்பராக வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க மண்டே என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஃப்ரைடேக்கான நம்ம வந்து மார்னிங் வழக்கம் போல் நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அண்ட் சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதோட கால் ஆப்ஷன் வந்து 26,150 கால் அண்ட் 26,350 புட். அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சென்செக்ஸுக்கும் 85,300 கால் ஆப்ஷன், 86,300 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். சென்செக்ஸ் வந்து நியூ எக்ஸ்பைரி ஓப்பன், பட் நிஃப்டிக்கு வந்து கொஞ்சம் பழைய எக்ஸ்பைரி தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடில் இருந்தது. ஆப்ஷன் சார்ட் மட்டும் கால் சைடில் இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம ஆப்ஷன் செயினும் ஆப்ஷன் சார்ட்டும் வந்து ஒரு சேர இல்லை இல்லையா, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் காட்டணும். வெவ்வேறு சைடு காட்டுறதுனால நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஆக்சுவலி என்ட்ரி எடுக்கக்கூடாது. இல்லைன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா எந்த சைடு காட்டுதோ அந்த சைடு என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் போட்டிருப்பேன் வெயிட் ஃபார் புட் சைடு என்ட்ரி. 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து புட் சைடு எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 9:25க்கு ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் சேஞ்சிங் நவ் இட் இஸ் ஷோயிங் கால் சைடு அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி காட்டுச்சு அப்போ. இப்போ புட் சைடு வந்து என்ட்ரி எடுத்திருந்தா நீங்கள் வந்து புக் பண்ணிருங்க அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ நிஃப்டி வந்து புட் சைடில் இங்கே 3வது கேண்டில், அதாவது 2வது கேண்டிலே செகண்ட் பாயிண்ட் அபோவ் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பிலோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2வது கேண்டில் முடிஞ்சதுமே நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா நீங்கள் வந்து சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். தென் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் சுற்றி இருந்தது. மேபி கொஞ்சம் லாஸ்ட்டில் இருந்திருக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9:27க்கு ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து நிஃப்டி புட் சைட்லையும் சென்செக்ஸ் வந்து கால் சைட்லையும் இருக்குது. இப்படி இருந்தால் என்னன்னா இப்போ பாருங்க இதில் தெளிவாக சொல்லிட்டேன்னா 9:27க்கு நிஃப்டி வந்து புட் சைடில் இருக்குது, சென்செக்ஸ் வந்து கால் சைடில் இருக்குது அப்படின்னு. அப்படின்னா சென்செக்ஸும் நிஃப்டி வெவ்வேறு திசைகளில் நகருது, மார்க்கெட் நகர போகுது அப்படின்றத 9:27க்கே கொடுத்துட்டேன். இப்போ 9:27க்கு கொடுத்தது 3:15 வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு திசைகளில் நிஃப்டி சென்செக்ஸும் காட்டிட்டு இருந்தா, அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டாவில் காட்டிட்டு இருந்தா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இல்லைன்னா எந்த சைடில் ப்ராப்பராக உங்களுக்கு என்ட்ரி செட்டப் கிடைக்குதோ அங்கே மட்டும் தான் இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு வர வர பாருங்க. ஸோ ப்ராஃபிட்லாம் டக்குன்னு புக் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் சென்செக்ஸ் இஸ் வெரி கிளியர் அப்படின்னு 9:40 கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் சார்ட்டும் ஆப்ஷன் செயினும் கரெக்டாக இருந்தது. பட் நிஃப்டி கிளியர் இல்லைன்னு 9:43க்கே கொடுத்துருந்தேன். டைம் நல்லா நோட் பண்ணிருந்தேன். ஸோ அதனால பாருங்க, நான் வந்து சென்செக்ஸுக்கு மார்க்கிங் இங்கே கொடுத்துட்டேன். சென்செக்ஸில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலான்னு. அப்போ வந்து டைம் ப்ரைஸ் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா 806ல் போயிட்டுருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நிஃப்டி வந்து புட் சைடில் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. பட் நிஃப்டி வந்து புட் சைடில் அடுத்த செகண்ட், அதாவது அடுத்த 5 மினிட்ஸ்லேயே நமக்கு லாஸ் வந்திருக்கும். ஸோ லாஸ் புக் பண்ணியிருப்பீங்க. அதன்படி பாருங்கள், நிஃப்டி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் குட் 140 போட்டிருக்கேன். பட் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் மினிமம், அதாவது 100-150 பாயிண்ட் கொடுத்துருக்கும். ஆப்ஷன் செயின் வந்து ரெண்டுமே ஒரு டைரெக்ஷன் காட்டணும். பட் ரெண்டுமே வெவ்வேறு திசைகள் காட்டினால நம்ம சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம். பழைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன்படி மார்க்கெட் இங்கே ஆஃப்டர் த செஷன் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இந்த கால் சைட்லேயே தான் இருந்திருக்கு. இந்த செகண்ட் பாயிண்ட் அப்போ தான் இருந்திருக்கு. காரணம் நம்ம சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடு கிளியராக இருக்கனால. இது சென்செக்ஸோட புட் சைட் சார்ட். ஸோ புட் சைடு வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்குது. கால் ஆப்ஷன் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இப்போ வந்து நிஃப்டியோடது பார்த்தீங்கன்னா கால் சைடில் மேலே இருந்திருக்கும், திரும்ப கீழே வந்திருக்கும். புட் சைடில் மேலே போயிருக்கும், திரும்ப கீழே வந்திருக்கும், திரும்ப மேலே போயிருக்கும், திரும்ப கீழே போயிருக்கும். ஏன்னா நிஃப்டி வந்து புட் சைடில் காட்டுச்சு, சென்செக்ஸ் வந்து கால் சைடில் காட்டுச்சு ஆப்ஷன் செயின் டேட்டாவில். ஸோ இதுதான் கிளியரன்ஸுக்காக, இதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டாவோட கிளியரன்ஸ். ஸோ எவ்வளோ கிளியராக முன்னாடியே 9:40க்கே சொல்லிருச்சு. சாரி 9:40க்கே சொல்லிருச்சு. அதன்படி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தா சென்செக்ஸில் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து 806ல் இருந்துருது இல்லையா, 806லேருந்து 910 வரைக்கும் போயிருக்கு. இங்கே தெரியுது, சாரி 930 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 100 பாயிண்ட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கான மார்க்கெட்டுக்கான சார்ட் வந்து நிஃப்டியில் சேம் அதே 26,150 கால், 26,350 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ் இது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு மார்னிங் வந்து 7:30க்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இது சென்செக்ஸோடது 85,400 கால், 86,400 புட்டு. இதோட பாயிண்ட்ஸ் இது.
ஓகே. நம்ம சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வழக்கம் போல 7:30ல நம்ம போஸ்ட் பண்ணிருவோம். லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ் குடுப்போம் அதனால. இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டா மண்டேக்கு என்ன சொல்லுதுன்னா, மண்டே வந்து ஒரு சின்ன கேப் அப் ஆகும்னு சொல்லுது. இல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு தான் காட்டுது ஆப்ஷன் செயின்ல. பிளஸ் மூவ்மெண்ட் வந்து 2 நாளைக்கும் சேர்த்தே வந்து சின்ன மூவ்மெண்ட் தான். அதாவது 1% மூவ்மெண்ட் தான் காட்டுது. பட் அது எந்த சைடு வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சொல்லும். பட் அதிகபட்சமான மூவ்மெண்ட் கால் சைடுல தான். இப்ப மூவ்மெண்ட் கால் சைடுன்னு சொன்னதும், அது கால் சைடுனா மேலன்னு நீங்க நினைக்கக்கூடாது. மேல போனா தான் கால் சைடுன்னு. இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ள பிரீமியம் டிகேன்னு ஒண்ணு நடக்கும். ஸோ அதனால மூவ்மெண்ட் கால் சைடு அப்படின்னா, கால் சைடுல அதிகமான செல்லிங்கும் நடக்கலாம். அதிகப்படியான பையிங்கும் நடக்கலாம். ஓகேங்களா? இப்ப நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து அதாவது நாளைக்கு, நாளை கழிச்சு 2 நாள் சேர்த்தே வந்து 1% இல்ல 1.2% தான் நடக்குன்ற மாரி ஆப்ஷன் செயின் டேட்டா சொல்லுது. இப்ப சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து இன்னும் டைம் இருக்கு இல்லையா? இது வந்து வியாழன் தானே எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸும் வந்து கேப் அப் தான் காட்டுது. ஸோ அதனால சென்செக்ஸும், நிஃப்டியும் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கலாம். இல்லைன்னா கேப் அப் நடக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து லைவ்ல என்ன சொல்லுதோ, ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதோ, அத நான் வந்து லைவ்ல இந்த த சீசா ட்ரேடர் சேனல்ல அப்டேட் பண்றேன். இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்க்கலாம். நம்ம கோர்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் கிளாஸு. அது போக நம்ம பிரீமியம் குரூப்ல வந்து நம்ம ரெகுலரா வந்து அவங்கவங்க இங்க இருக்கும் பிரீமியம் குரூப்பு. இங்க இருக்கு. இது வந்து ஓப்பன் பண்ணா தெரியாது மொபைல்ல. ஏன்னா பிரீமியம்ன்றனால ஹைடா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டுக்கலாம். நீங்க வந்து நீங்களா பார்த்து வளர்றதுக்கு பிரீமியம் குரூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க் யூ.